Previously on Unnoticed. சில முக்கியமான நேரத்தில் நம்ம ஃபோனில் சிக்னல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோ நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் வரும். அதே இண்டிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க சிம் கார்டை கழட்டி போட்டாலும் வரும். இப்போ என்ன அது முக்கியம் கிடையாது, ஏன்னா அதே இண்டிகேஷன் பக்கத்தில் இன்னொரு இண்டிகேஷன் வரும். அதுக்கு பேர் தான் வந்து எமர்ஜென்சி கால்ஸ் ஒன்லி. அது எப்படி ஒரு ஃபோனில் நெட்வொர்க் இல்லாமல் சிம் கார்டு இல்லாமல் கால் போகுது, அதாவது எமர்ஜென்சி கால் போகுது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு யுவர் ஷோ அன்நோட்டிஸ்ட். உங்கள் ஃபோனோட டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு பேர் தான் வந்து சிக்னல் பார்னு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ செல்ஃபோன் டவர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட சிக்னல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து உங்களோட அந்த சிக்னல் பார்லேயே நல்லா பார்க்க முடியும். இதுவே நிறைய செவர் இருக்க பில்டிங்க்கு நடுவில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ சிக்னல் கிடைக்காது. அதையும் உங்களோட அந்த சிக்னல் பார்லேயே நல்லா பார்க்க முடியும். சுத்தமாக சிக்னலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த நோ நெட்வொர்க் அப்படின்ற அந்த இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டும். நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் நெட்வொர்க் இல்லாமல் நம்மளால் கால் பேச முடியும். அது எப்படி? இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நோ நெட்வொர்க் அப்படின்ற இண்டிகேஷன் மூலிமா ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்டெல் சிம் கார்டு வச்சிருக்கீங்க. இந்த ஏர்டெல் சிம் கார்டுக்குள்ள உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்கள் உங்கள் சிம் கார்டை ஃபோனில் போட்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம் கார்டு உங்கள் பக்கத்து டவரில் இருந்து ஏர்டெல் நெட்வொர்க் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் காட்டுற சிக்னல் பாருக்கு பக்கத்தில் ஏர்டெல் அப்படின்னு காட்டுது. அண்ட் அந்த டவரில் இருந்து வர ஏர்டெல் நெட்வொர்க்கோட சிக்னல் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னும் காட்டுது. ஒரு வேளை இந்த ஏர்டெல் நெட்வொர்க்ல இருந்து வர சிக்னல் ஃபோனுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா தான் வந்து அந்த நோ நெட்வொர்க் அப்படின்னே காட்டும். இப்போ ஏர்டெல் நெட்வொர்க் அங்கே இல்லையே தவிர்த்து ஆனால் அங்கே மற்ற நெட்வொர்க்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ உங்களோட நெட்வொர்க்கோட சிக்னல் வந்து இல்லை அப்படின்னா வந்து எமர்ஜென்சி கால் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற மற்ற நெட்வொர்க்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கி எமர்ஜென்சி கால் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 108 அப்படின்ற எமர்ஜென்சி நம்பருக்கு டயல் பண்ணி கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோன்ல இருந்து சிக்னல் பக்கத்து உள்ள டவருக்கு போகும். இந்த டவர் ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா, ஆஹா யாரோ ஆபத்தில் இருக்காங்கயா அப்படின்னு ஏர்டெல் சிக்னல் அங்கே இல்லைனா கூட மற்ற நெட்வொர்க் தங்களோட சிக்னலை ஃபோனுக்கு அனுப்பி காலை கனெக்ட் பண்ண உதவி பண்ணும். பட் இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண நம்பரை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எமர்ஜென்சி நம்பர்லாம் இல்லை, போங்கு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடும். சரி, இந்த எமர்ஜென்சி கால் எப்படி சிம் கார்டு இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ல இருந்து டவருக்கு சிக்னல் அனுப்ப ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டவர்ல இருந்து ஃபோனில் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது ஃபோனில் இருக்கிற ஆண்டனா தான் தவிர்த்து சிம் கார்டு கிடையாது. ஏன்னா சிம் கார்டு இந்த சிக்னலை அனுப்பாது. இந்த சிம் கார்டு அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட நம்பர், நேம், பேலன்ஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண தான். இந்த எமர்ஜென்சி கால் பண்ண பேலன்ஸும் தேவையில்லை, நீங்கள் யார் என்னன்ற இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. இதனால தான் இந்த எமர்ஜென்சி கால் சிம் கார்டு இல்லைனா கூட ஒர்க் ஆகுது. ஒரு வேளை உங்களை சுற்றி எந்த ஒரு நெட்வொர்க்கும் இல்லை கடன் வாங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கால் கூட உங்களால் பண்ண முடியாது. ஐ மீன் காப்பாற்ற முடியாது. நான் ஒரு பையனை காப்பாற்ற வந்தேன், எங்கே இருக்கான் அவன்? ஏய் பையா, பார்த்து ஓகே இல்லை எல்லாம் ஆல்ரைட்ல? ஆமாக்கா, உங்களை எதுக்கு கடத்தினாங்க? ரொம்ப அழகாக இருக்கல்ல. ஓகே, பார்த்து உட்காருங்க. ஏசி போட்டுட்டா? ஆ. அப்துல் கலாம் ஐயாவோட அறிவியல் ஆசிரியர் ஒரு சின்ன பறவையை வச்சுட்டு ஒரு பெரிய விமானம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. அங்கே உருவான ஒரு சின்ன பொறி தான் அவரை ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகுச்சு. அதே மாதிரி ஒரு பொறியை நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் உருவாக்கின இந்த கோர்ஸ் தான் DIY சயின்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் உங்கள் வீட்டில் உள்ள ஹாலில், கிச்சனில், உங்கள் ஸ்கூல் பேக்கில் அண்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் உள்ள குட்டி குட்டி ஐட்டங்களை வச்சுட்டு நம்மளால் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சுட்டு சயின்ஸை எப்படி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும், அண்ட் அந்த சயின்ஸை எப்படி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி கற்றுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன்.